Hello guys, I'm Maroon. நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் யுரேனஸ் பிளானட்டை சுற்றி ஒரு புதிய மூனை வந்து கண்டுபிடிச்சிருக்கு. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும் மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது அங்கே டீட்டெயில்டாக பார்ப்போம். யுரேனஸ் பிளானட் நமது சோலார் சிஸ்டத்தில் 7வது பிளானட்டாக அமைஞ்சிருக்கு. யுரேனஸ் பிளானட் நமது சூரியனிலிருந்து 2.9 பில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து அமைஞ்சிருக்கு. யுரேனஸ் பிளானட் நமது சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதுக்கு 30,687 நாட்கள் வந்து எடுத்துக்குது. நமது பூமி வந்து நமது சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதுக்கு 365 நாட்கள் வந்து எடுத்துக்குது. அதே மாதிரி யுரேனஸ் பிளானட் நமது சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 30,687 நாட்கள் வந்து எடுத்துக்குது. இந்த யுரேனஸ் பிளானட்டோட டேட்டாவை இப்போ ரீசெண்டாக நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டாவிலும் நாசா வந்து இந்த யுரேனஸ் பிளானட்டை சுற்றி ஒரு புதிய மூனை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு புதிய நிலவை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மூணு அதோட டயாமீட்டர் வந்து 10 கிலோமீட்டர் வந்து இருக்கலாம் அப்படின்னு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. கண்டுபிடிக்கப்பட்ட அந்த புதிய மூணுக்கு நாசா இன்னும் நேம் வைக்கல. கண்டுபிடிக்கப்பட்ட இந்த புதிய மூணோடு சேர்த்து யுரேனஸ் பிளானட்டை மொத்தமாக 29 நிலாக்கள் வந்து ஆர்பிட் பண்ணுது. சோலார் சிஸ்டத்தில் அதிகமான நிலாக்களை கொண்டுள்ள பிளானட் வந்து எது அப்படின்னு சாட்டர்ன் பிளானட்டை சுற்றி மொத்தமாக 274 மூன்ஸ் வந்து ஆர்பிட் பண்ணுது. ஃபைனலாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.